கிருபா. நான் இன்றைக்கு நம்ம நாட்டு பனங்காய் பணியாரம் தான் செய்து காட்ட போறேன். இது பனங்காய் காயின்னு சொல்லுவார்கள். இந்த பனங்காய் பணியாரத்தை நாங்கள் இன்னும் ஒரு முறையாக செய்யலாம். இங்கே பனங்காய் பணியாரம் கிடைக்காத போது நாங்கள் கேரட்டை வச்சும் இது செய்யலாம். வாங்குவோம், நல்ல ஒரு சுவையா இருக்கும். இப்படி செய்வது என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். இந்த பனங்காய்களை நான் இப்படித்தான் வாங்கி வச்சிருக்கிறேன். இதுல அவிக்காத பச்சை கோதுமை எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல தேவையான அளவு சீனி எடுத்து வச்சிருக்கேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது பொரிக்கிறது தேவையான எண்ணெய். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பு நான் ஓன் பண்ணிட்டேன். இந்த களியை விட்டு இதுக்குள்ள சட்டிக்குள்ள காய்ச்சுவோம். இந்த பனங்காய் களியில் கொஞ்சம் கயிறு தன்மைகள் இருக்கும். அது போகும் வரைக்கும் கருநேரமில்ல கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே ஓப்பன் பண்ணலாம். இந்த போத்திருக்க கொஞ்சம் தண்ணியை விட்டு கலக்கி விட போறேன். பனங்களி வாசம் நல்லா வீசுது. இவ்வளத்தையும் காய்ச்சி எடுப்பேன் படிவா. இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டது. நான் இப்போ அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். நல்லா ஆறவணும். ஆறின அப்புறம் நாங்கள் குழைக்கணும். இப்போ நான் அடுப்பை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த களியை வடிவாக காய்ச்சி எடுத்துது, ஆறிட்டுது. இதுக்குள்ள இந்த உப்பை போடுறேன். முதல்ல கொஞ்சம் சீனியை போடுறேன். அதான் கொஞ்சம் கரையும். உங்களோட இனிப்பு கேட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மாவாக போட்டு குழைப்போம். இதுக்கு அளவு சொல்ல இல்லாது இந்த களிக்கேற்ற மாதிரி பார்த்து தான் போடணும். இனிப்பும் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளலாம். பனங்காய் இந்த வாசம், இந்த பனம்பழம் இந்த வாசம் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. குழைச்செடுப்போம். இனிப்பு ஒருக்க பார்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் சீனி போடுறேன். நான் இன்னும் கொஞ்சம் மாவு போடுவோம். ஆகும் தண்ணியாக குழைக்கக்கூடாதுல. எண்ணெய் குடிக்க பார்க்கும். ஒரு கணக்கான பதத்துக்கு குழைச்செடுக்க வேணும். கையை வச்சு குழைக்க போகிறேன். பார்த்தீங்களா, நான் வடிவாக மாவெல்லாம் குழைச்சி எடுத்துட்டேன். சட்டியும் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு காலம் இதில் போடையக்குள்ள தண்ணியில் கையை நினைக்கணும். நினைச்சி போட்டு போட்டால் ஒட்டாமல் கொள்ளலாம். வடிவாக வரும் சேப்பா. இப்போ பாருங்க, நான் ஒவ்வொரு சின்ன சின்ன உண்மையாக உங்களுக்கு நல்லா போடலாம். நல்ல வடிவாக பொங்கி வருது. நாங்கள் 1
சுட்டுண்டா எடுப்போம். நாங்கள் இன்றைக்கு சுட்டுட்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. அதில் தனி சுவை ஒன்று இருக்குது. இப்படி எல்லாத்தையும் சுட்டெடுப்போம். கிட்ட போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டால் ஒட்டுப்படாமல் வரும். எல்லாம் சுட்டு முடிச்சுட்டு இந்த பனங்காய் காயின்னு சொல்லுவார்கள், பனங்காய் பனியாரம்னு சொல்லுவார்கள். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. எல்லா தமிழ் கடையிலும் வாங்கலாம் இந்த பனங்காய் களி இந்த போட்டிலோட. செய்து பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.